இந்தியாவின் மிக முக்கிய சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுவது கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை திருத்தலம். கலைமகள், அலைமகள், மலைமகள் ஆகிய முப்பெரும் தேவிகளின் வடிவமாக திகழும் மூகாம்பிகை அம்மனை தரிசிக்க நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்த வண்ணம் உள்ளனர். தல வரலாறு மற்றும் பெயர் காரணம். முன்பொரு காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த கோல முனிவர் கோல மகரிஷி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். இதனால் இந்த இடத்திற்கு கொல்லூர் கோலபுரம் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கம்ஹாசுரன் என்ற அசுரன் சாகாவரம் பெற வேண்டி பிரம்மனை நோக்கி தவம் இருந்தான். அவன் வரம் பெற்றால் உலகிற்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த பார்வதி தேவி அவன் வரம் கேட்கும் களத்தில் அவனது நாவை கட்டி ஊமையாக்கினாள். மூகம் என்றால் சமஸ்கிருதத்தில் ஊமை என்று பொருள். இதனால் அவன் மூகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். பேசும் திறனை இழந்தாலும் அவனது அசுரகுணம் மாறாமல் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் விளைவித்தான். இறுதியில் அன்னை பராசக்தி அவனுடன் போரிட்டு சுக்ல அஷ்டமி திதி அன்று அவனை வதம் செய்தாள். மூகாசுரனை வதம் செய்து உலகை காத்த அம்பிகை என்பதால் அன்னைக்கு மூகாம்பிகை என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஆலயத்தின் தனிச்சிறப்புகள். 1. உட்பவலிங்கம், சுயம்பு ஜோதிர்லிங்கம். மூகாம்பிகை கோவிலின் கருவறையின் மிக முக்கிய சிறப்பு அங்குள்ள சுயம்பு ஜோதிர்லிங்கமாகும். இந்த லிங்கம் சுயம்புவாக தோன்றியதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த லிங்கத்தின் நடுவே ஒரு ஸ்வர்ம ரேகை ஓடுகிறது. பகல் வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடிகிற இந்த ரேகை லிங்கத்தை இரு பிரிவுகளாக பிரிக்கிறது. இடது பக்கம் பெரிய பகுதி மகா சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் மகா காளி ஆகிய முப்பெரும் சக்திகளை குறிக்கிறது. வலது பக்கம் சிறிய பகுதி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கிறது. 2. ஆதிசங்கரரின் பிரதிஷ்டை. முதலில் லிங்க வடிவில் மட்டுமே இருந்த இந்த தலத்தில் ஆதிசங்கரர் தவம் இயற்றி அன்னையின் அருள் பெற்றார். அவரது தெய்வீக காட்சியின்படி 4 கரங்கள் மற்றும் 3 கண்களுடன் கூடிய பஞ்சலோகத்தாலான அன்னை மூகாம்பிகையின் விக்கிரகத்தை ஸ்ரீ சக்கரத்தின் மீது ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்தார். இன்றும் இங்கு ஆதிசங்கரர் அமர்ந்த சங்கர பீடம் கருவறையின் பின்புறம் உள்ளது. 3. சௌபர்ணிகா நதி. கோவிலுக்கு அருகில் ஓடும் சௌபர்ணிகா நதி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. சுபர்ணன் இங்கு தவம் புரிந்து முக்தி பெற்றதால் இந்த நதிக்கு இப்பெயர் வந்ததாக ஐதீகம் கூறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் 64 வகையான மூலிகைகளின் சாரத்தை தன்னுள் கொண்டே பாய்வதாக நம்பப்படுவதால் இந்த நதியில் நீராடினால் தீராத நோய்களும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஆதிசங்கரர் வகுத்து கொடுத்த தாந்திரீக வழிபாட்டு முறைகளின் படியே இன்றும் இக்கோவிலில் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. காலையில் சரஸ்வதி கல்வி வடிவமாகவும், உச்சி வேளையில் மகாலட்சுமி செல்வம் வடிவமாகவும், மாலையில் துர்க்கை வீரம் வடிவமாகவும் அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. குழந்தைகளுக்கு கல்வியை முதலாக தொடங்கும் வித்யாரம்பம் ஏடு தொடங்குதல் நிகழ்ச்சிக்கு இந்த தலம் உலக புகழ் பெற்றது. இக்கோவிலில் நவராத்திரி திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படும். அந்த சமயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்னைக்கு நெய் விளக்கேற்றி வழிபடுவர். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள விளக்கு தூணில் ஒரே நேரத்தில் 1000 விளக்குகள் ஏற்றப்படும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். கர்நாடக மாநிலம் மங்களூரிலிருந்து சுமார் 135 கிலோமீட்டர் தொலைவிலும், உடுப்பியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மங்களூர், உடுப்பி மற்றும் பெங்களூரிலிருந்து நேரடி பேருந்து வசதிகள் உள்ளன. தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அமைதியான இயற்கை சூழல், வற்றாத மூலிகை நதி, முப்பெரும் தேவிகளின் ஒருங்கிணைந்த சக்தி வடிவமாக விளங்கும் அருள்மிகு மூகாம்பிகை அம்மன் என ஆன்மீக அமைதியையும் மன நிறைவையும் தரும் உன்னதமான தலமாக கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம் திகழ்கிறது.